لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله. 6 வயது சிறுமியை திருமணம் செய்த ஒரு 50 வயது முதியவர் அவருக்கு ஒரு சட்டம் கொடுக்குது, ஸ்பெஷல் சட்டம். இந்த சட்டம், இந்த மாதிரியான சட்டங்கள் இதற்கு முன்னாடி எந்த நாட்டில் நடந்திருக்குது, எந்த சம்பவம் நடந்திருக்கு, இது எப்படி பொருந்தும்? இது அடுத்து ஒரு முன்மாதிரி செய்யக்கூடிய செயலா அப்படின்னு நம்ம தினகரன் ஒரு விஷயம் பதிவு செஞ்சிருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வயது சிறுமியை திருமணம் செஞ்சுட்டாங்க, இது ஒரு முன்மாதிரியின் செயலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரே ஒரு கேள்வி தான், இந்த விஷயத்துடைய மொத்த கான்செப்டுக்கும் ஒரே ஒரு அடிப்படை தான். திருமணத்துக்குன்னு இதுதான் வயது வரும்னு முதல்ல ஒன்று நிர்ணயிங்க. அதை எந்த அடிப்படையில் நிர்ணயிப்பீங்க? அதாவது இந்த வயசில் தான் ஒரு பொண்ணை திருமணம் செய்யணும், இந்த வயசில் ஒரு பொண்ணை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்கள் வேதத்தில் ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கா? அதாவது 6 வயதாக இருந்தாலும் 9 வயதாக இருந்தாலும் இல்லை எத்தனை வயசாக இருக்கட்டும், அந்த பெண் பருவமடைந்து விட்டார்களானால் அவர்கள் திருமணத்திற்கு தகுதியானவர்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். இதுதான் ஒரு சிறந்த சட்டமாக நாங்கள் பார்க்க முடியும். முகமது நபி செஞ்சது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் திருமணத்தில் வயது வரம்பு எந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு சரியான தீர்வை யாராலையும் கொண்டு வர முடியல. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், பெண் பருவமடைகிறாங்களா அவங்க திருமணத்திற்கு தகுதியானவங்க. ஏஜ் லிமிட்டுங்கிறது எங்கேயுமே கிடையாது. இல்லைப்பா 6 வயசு பண்ணது தப்புன்னு நீங்கள் கொண்டு வரீங்களா, முதல்ல எந்த வயசில் திருமணம் பண்ணால் அது சரி, பெண்ணுக்குண்டான திருமண வயது இதுதான், இதுக்கு கம்மியாக பண்ணால் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த அடிப்படையில், உங்களுக்கு வேதம் ஆதாரங்கிறது, உங்கள் மார்க் ஆதாரங்கிறது பைபிள் தானே, பைபிள்லேருந்து நீங்கள் கொண்டு வரணும். இந்த வயசுலலாம் பண்ணக்கூடாதுப்பா, இந்த வயசில் தான் பண்ணணும், இதை முன் வச்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்துக்கு தீர்வே இல்லை, கரெக்டான சொல்யூஷன் இல்லை, வழிகாட்டுதல்களே இல்லை. அப்படிங்கும் போது எதுவுமே இல்லாமல் 0 ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கையில் வச்சுட்டு இங்கே ஒரு விஷயம் இருக்குது அது குத்தம் அது லொட்டன்னு சொல்கிறது எப்படி சரியாகும்? அதாவது ஒரு திருமணத்துக்கான வயது வரம்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. 6 வயதில் அதாவது 53 வயது முதியவர் 6 வயது பெண்ணை திருமணம் பண்ணது தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் முற்காலத்தில் செய்யப்பட்டு அது கண்டிக்கப்படாமல் நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு கொண்டிருக்கும் போது பின்னாடியும் அது தப்பு, அது திருத்தப்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த பேஸில் சொன்னாங்கன்னு தெரியல. நம்மளும் அதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். கன்னி பெண்ணாக இருந்தால் தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லி சட்டம் மக்கா வாழ்க்கையில் அருளப்படவில்லை. அதே மாதிரி அது அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்துச்சு அப்படிங்கிறத சஹீஹுல் புகாரியில் 6960வது செய்தியில் நம்ம பார்க்குறோம். அதாவது ஷிகார் முறை திருமணம், அதாவது ஒருவர் மனக்கொடை எதுவும் இல்லாமல் இன்னொருவரின் மகளை மணந்து கொண்டு அவருக்கு தன் மகளை மணமுடித்து வைப்பதாகும். இந்த திருமணத்தை ரத்து செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு திருமண உறவு முறை அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதை மதீனா வாழ்க்கையில் தான் ரத்து செய்ய முடியும். எப்போ சட்டங்கள் அருளப்படுமோ அப்போ தான் அதை ரத்து செய்ய முடியும். அந்த அடிப்படையில் அது மட்டும் இல்லாமல் ஆயிஷா ரலியல்லாஹு தாம்பத்தியத்துக்கு எப்போ தகுதி உடையவர்களாக ஆகிறாங்களோ அப்போ தான் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்னங்கிறது தெளிவுபடுத்துங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், சகோதரர் பதிவு செஞ்ச மாதிரி பெண்ணுக்கு, அதாவது பெண்ணுக்கு திருமண வயது எத்தனை, அதுக்கு உங்கள் வேதாகமம் என்ன தீர்வு சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் முன்வைக்கணும். ஏன்னா நீங்கள் குர்ஆன் வசனத்தையும் அதிசயம் குற்றம் சாட்டுறீங்க இல்லையா, அதனால உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல முன்வைங்க. அது மட்டும் இல்லாமல் பைபிள் இந்த திருமண உறவெல்லாம் கண்டிக்கலாம் கிடையாதுங்க. செய்வதை குறித்து சொன்னாங்க. திருமணம் செய்யறதுக்கு என்ன வயசு வச்சிருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், பைபிள் அதுக்கு தீர்மானம் இருக்கா, உங்கள்கிட்ட அந்த முடிவுலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சொல்லுங்க என்று சொன்னாங்க. ஆனால் அதில் ஒரு செய்தியை மறந்துட்டு அவர் அறியாமல் ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டால் திருமணத்திற்கு தகுதியானால் என்று சொன்னார்கள். ஆனால் ஆயிஷா 6 வயசில் பருவம் அடைஞ்சாலா? ஆயிஷா பருவம் அடைந்தது 9 வயசுல பருவம் அடைகிறா. ஆனால் 6 வயசுல திருமணம் செஞ்சுட்டாரு. அப்போ உங்கள் வாதத்தின்படி நீங்கள் தப்பு தானே? அது நீங்கள் என்ன அடிப்படையில் நீங்கள் வாதம் வச்சீங்க? அப்போ என்னத்தையாவது ஒன்று சபையில் பேசுகிறதா? என்ன சொல்கிறோம், 6 வயசில் திருமணம் செஞ்சுட்டு வந்தாரு, 9 வயசில் இப்படி செய்கிறாரு. திருமணம் செய்யும்போது கூட முகமது கேட்குறாரு, அந்த அபூபக்கர் பயப்படுறாரு, என்ன நீங்கள் 6 வயசு, அது பெண்ணா, அது குழந்தை, 6 வயசு பருவம் அடைந்து அவள் சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்குறாரு, நீ எனக்கு திருமணம் செஞ்சு கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் தடுத்து பார்க்குறாரு, முடியல. உடனே முகமது சொன்னா, அல்லாஹ் எனக்கு ஹலால் ஆக்கியதை நீ ஹராமாக்காதே,
அல்லாஹ் எனக்கு ஆகுமாக்கி வச்சுட்டான் எனக்கு குடு என்று சொன்னாரே, இது இறைவன் இப்படி சொல்லுவானா? ஏன் இவருக்கு மனைவி இல்லையா? ஏன் இவருக்கு பிள்ளை, இவருக்கு வேற வப்பாட்டிகள் இல்லையா? ஏன் வேற பொம்பளையே இல்லையா? அந்த 6 வயசு பிள்ளைய அல்லாஹ் கொடுத்தான்னு எப்படி சொல்ல முடியுது? இது உங்க மனசாட்சிக்கே தெரியலையா? இது சரியான ஒரு வாதமா? இது 6 வயசுல நீங்க சட்டம் வேணுமா? இது 6 வயசில் திருமணம் செய்யக்கூடாது என்று சட்டத்தை காண்பீங்கள் பார்க்கிறான். ஏங்க ஒரு 6 வயசு குழந்தைய திருமணம் செய்ய சொல்லி சொல்றதே ஒரு அருவருப்பு. உங்க மனசாட்சியே இது சரின்னு சொல்லாது, இதை சட்டம் வேற எழுதி வேணும் கேட்கிறீங்களாக்கும். இது உங்களுக்கு என்ன அடிப்படையில் நீங்க கேள்வி வைக்கிறீங்க? ஏதோ பெரிய கேள்வி வைக்கிறோன்னு சொல்லி நீங்க வைக்கிறீங்க. இது ஒரு வாதமா? ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவன் சொல்லுவானா? எங்க 6 வயசு பிள்ளைய போய் ஒரு பொண்ணு கேட்கிறான்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? ஏன்னா அது குழந்தைடா, அதை போய் பொண்ணு கேட்க வந்தியே, இதுக்கு சட்டமா வேணும்? எங்க 53 வயசுல உள்ள ஒரு பெரியவர் 6 வயசு உள்ள ஒரு குழந்தைக்கு பெண்ணு கேட்க வரும்பொழுது என்ன சொல்லுவோம்? எதை சொல்லுவோம்? இப்படி இதை சட்டம் இருக்கான வரை கேள்வி வைக்கிறீங்களா? என்ன அடிப்படை? ஒரு அறிவுடைய இந்த கேள்வியை வைக்க மாட்டான். சகோதரர்கள் தெரியாம வசிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் கேட்டிருந்தோம், அதாவது 6 வயசுல திருமணம் பண்ண தப்புங்கிறீங்களே. சரிப்பா, இப்போ முகமது நபி 60 வயசாக இருந்து 20 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சுருந்தா கூட வயசு பாகுபாடு, சின்ன வயசு பொண்ணுன்னு குற்றம் வைக்கத்தான் போகிறீங்க. ஏன்னா மனோ இச்சையின் அடிப்படையில் சரி தவறுகளை தீர்மானிக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். அதனால தான் தெளிவாக கேட்டிருந்தோம், உங்கள் வேதத்தின் அடிப்படையில் வயது வரம்பு சமர்ப்பீங்க. ஏன்னா இஸ்லாம் பருவ வயதை அடைந்திருந்தால் திருமணம் செய்துக்கலாம்னு சொல்லுது. அதுக்கு ரெஃப்யூட்டாக என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் செய்யும் போது அவங்க பருவ வயதை அடைந்திருக்கலை அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அதை நம்முடைய வார்த்தையிலே நம்ம தெளிவுபடுத்தி இருந்தோம். அந்த டைமில் அந்த சட்டம் முழுமையாக்கப்பட்டு இருக்கலை. அதனால அவங்க 6 வயசில் அந்த திருமண ஒப்பந்தத்தை செஞ்சுருந்தாங்க. ஆனால் திருமண வாழ்விற்கு அவங்க எப்போ தகுதி அடைந்தார்களோ 9 வயது பூர்த்தியான பிறகு, அவங்க பருவத்தை அடைந்த பிறகு தான் அவங்க கூட இல்லறத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத லாஸ்ட் டைமே நம்ம தெளிவாக பதிவு செஞ்சுருந்தோம். ஒருவேளை அவர் சரியாக கவனிக்கலையாக இருக்கும். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க. என்னென்னா, அதாவது அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, சகோதரன் உறவு அப்படின்னு சொல்லி தடை செய்ய பார்க்குறாங்க. அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சின்ன குழந்தைன்னு அவர் சொல்லவே இல்லை. சின்ன குழந்தைங்கிறதுக்கு அதாவது அந்த விஷயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, சின்ன பொண்ணாக இருக்காங்களே, இப்படி போய் நீங்கள் கேட்குறீங்களா, எனக்கு அல்லாஹ் ஹலாலாக்கிட்டான் அதனால எனக்கு கொடுங்க அல்லாஹ்வுடைய, அப்படி அந்த ஹதீஸில் இருக்கா? நீங்கள் என் சகோதரராயிற்றே, இந்த உறவு முறையின் அடிப்படையில் என் பெண்ணை மனம் முடிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கப்பட்டவரா இல்லையான்ற கேள்வி அங்கே எழுப்பப்படுது. அதற்கு என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் மார்க்க சகோதரர் தான் அப்படின்னு பதில் சொல்லப்பட்டு அங்கே அந்த திருமணம் நடைபெறுது. இதுதான். இன்னொரு விஷயம், யாராச்சும் இதை அந்த காலத்தில் செய்வாங்களா, இப்படி செய்கிறதுக்கு யாராச்சுக்கு மனசு வருமா அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு செஞ்சீங்க. இது அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு விஷயம்தான் அப்படின்றதுக்கும் நாங்கள் ஹதீஸ் ஆதாரத்தை பதிவு செஞ்சோம். ஷஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 6960வது ஹதீஸ், இந்த ஹதீஸை முன் வச்சு தெளிவாக பதிவு செஞ்சோம். இந்த அடிப்படைங்கிறது ஏற்கனவே இருந்த ஒரு அடிப்படை, அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம். அதுக்கு தான் தெளிவாக கேட்குறோம், யாரை திருமணம் செய்யலாம், எப்போ திருமணம் செய்யலான்றதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதாவது சகோதரர் கேட்க வருது, எங்கள் சட்டத்தை மார்க்க சட்டத்தை நிராகரிக்கிறீங்கன்னா, அதாவது நம்ம கேட்டது ஒரே ஒரு விஷயம்தான், 6 வயசு பொண்ணு கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 53 வயசு, அவர் எந்த வயசு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கலாம், இல்லை எந்த வயசு பெண்ணை திருமணம் செஞ்சுருக்கிறது சரின்னு சொல்ல வரீங்க? ஏன்னா முதல் திருமணத்தில் அவர் அதிக வயதுடைய பெண்மணியை திருமணம் செஞ்சாங்க, இந்த திருமணத்தில் குறைந்த வயதுடைய பெண்மணியை திருமணம் செய்கிறாங்க. இது ரெண்டையுமே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது வேத வாக்கியங்களின் மூலமாக, இறை சட்டங்கள் மூலமாக தவறு என்று தீர்மானிக்கப்படாத ஒரு விஷயத்தை மனோ இச்சையின் அடிப்படையில் நீங்கள் தவறு என்று தீர்மானிப்பீர்களேயானால் இதே அடிப்படையில் பைபிளை அணுக தயாரா? எல்லா விஷயத்திலையும் பைபிளில் இது என் மனசுக்கு பிடிக்கல, என்னுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து வரல, என்னுடைய சிந்தனைக்கு தோணலை, இப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லி இருப்பாரான்னு கேள்வி எழுப்பக்கூடிய 1000 விஷயங்களை கொண்டு முன்வைக்க முடியும். இது கேள்வி வைக்கிற விதமா? இது தப்புனா வேதத்தின் அடிப்படையில் தப்புன்னு சொல்லுங்கன்னு தான் கேட்குறோம். ரெண்டாவது, இந்த வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பைபிள் தெளிவுபடுத்தலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த வயது வரம்பை தெளிவுபடுத்தாத போது பைபிள் முழுமையானதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கு, நம்புறீங்க. 66 புத்தகங்களும் அந்த அடிப்படையில் தான் அவங்க விவாத முறைகளே அமைந்திருக்கு. அப்போ ஈசாக்கு 40 வயதில் திருமணம் பண்ணதோ அல்லது யாக்கோபு 47 வயசில் திருமணம் பண்ணதோ, இந்த ரெண்டுமே எந்த அடிப்படையில் நீங்கள் அணுகுறீங்க? அது தவறு, அப்படி இப்போ ஒரு பாரதூரமான தவறு அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? இல்லை இது பைபிள் என்ன சொல்லுது அதை பற்றி, அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும்.
இதை தெளிவுபடுத்தாமல் நீங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுங்கிறது வந்து அது வந்து பிரச்சனையானதான். அதே மாதிரி எக்ஸாக்டாக 53 அப்படின்னா அதே மாதிரி 53 வயசை தான் பைபிள்லேருந்து எடுத்து காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 47 வயதுங்கிறது ஒரு முதிர்ந்த வயது தான். அதை வந்து யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி கூட. இது வந்து திருமண வாழ்க்கைங்கிறது வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். இதை நீங்கள் பழைய சட்டம்னு கூட சொல்ல முடியாது. அப்போ அதை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்துங்க. வயது கேட்டார்கள், வயது தெரியவில்லை என்றார்கள். தெரியவில்லை நான் கேட்போம், நீங்கள் இப்படி தான் ஓட்டுவீங்கிறதுக்காக தான் வச்சுருந்தோம். என்ன லேவியாரம்பம் 21:13 எழுதிக்கோங்க. கன்னியா இருக்கிற பெண்ணை அவன் விவாகம் பண்ண வேண்டும். ஒருத்தன் எப்படி திருமணம் செய்யணும்னா அவர் கன்னியா இருக்க வேண்டும். குழந்தை அல்ல, 6 வயதோ 5 வயது குழந்தையை திருமணம் அல்ல, கன்னியை திருமணம் செய்ய வேண்டும். லேவியாரம்பம் எப்போது பழைய ஏற்பாட்டில் உள்ளதான். இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஒரு பெண்ணை விவாகம் செய்ய வேண்டும் என்றால் அவளுக்கு அடிப்படை தகுதி அவர் என்ன செய்ய வேண்டும்? கன்னிகையாக இருக்க வேண்டும். அவள் பூப்படைந்து அது 13 15 அதற்கு மேலாகத்தான் அவள் இருக்க வேண்டும். இதுதான் சட்டம் இங்கே, சரியா? அதுக்காக குழந்தையை திருமணம் செய்வது சட்டம் கிடையாது. 2000-3000 ஆண்டுக்கு முன்னாடி சட்டம் வந்துருச்சு. உங்க நபி மாதிரி 1400 வருடத்துக்கு முன்பாக செய்த குற்றம் இல்லாது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட சட்டம் இது. 6 வயதில் திருமணம் செய்தது தவறுதானா என்று, அது எப்படி தவறாகும் என்கிற ஒரு காரியத்தை கேட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் விளக்கம் சொன்னோம். முதல்ல அவங்க வாதம் வைக்கும் போது வயதுக்கு வந்துட்டா திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் திருத்தி கொண்டு இல்லை 6 வயசில் ஒப்பந்தத்தை போட்டார், 9 வயசு தான் வீடு கூடுனான்னு ஒரு கருத்தை கொண்டு வந்தாங்க. சரி, அது அவங்க தவறி சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. ஆனாலும் 6 வயது பெண்ணை திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. அது என்ன அர்த்தத்தில் விளங்கலை. ஏற்கனவே பல மனைவிகள் இருக்குது, ஏற்கனவே வப்பாட்டி இருக்குது, ஏற்கனவே அடிமை பெண்ணோடு உறவு கொள்ளும்படி அல்லாஹ் வஹி இறக்கியிருக்கான். சூரா 33:50 வாசிக்கும் போது உனக்கு அர்ப்பணிக்கிற நபிக்கு தன்னை அர்ப்பணிக்க வருகிற எந்த பெண்ணையும் நீ விட்டு வைக்க வேண்டாம், எல்லாரோடும் கூடி. இப்படி பெண்கள் 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 என்று இத்தனை பெண்களை வழங்கின பிறகும் இந்த 6 வயசுல என்ன வேண்டி இருக்கு? என்ன இது என்னன்னு கேட்குறீங்க? எனக்கு விளங்கலை. இது எந்த அடிப்படையில் நீங்கள் இதை நியாயப்படுத்துறீங்க? ஒரு புத்தி உள்ளவன் இதை நியாயப்படுத்துவானா? 6 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு 9 வயசில் உணர்வு கொள்கிறாரு, இதுக்கு சட்டம் இருக்கான்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன அடிப்படையில் கேட்குறீங்க? இத்தனை 53 வயசில் இத்தனை பொண்டாட்டி வப்பாட்டியை வச்சிருக்கிறவன் வச்சிருக்கிற ஒரு ஆள் 6 வயசு குழந்தைய போய் நிக்கா செய்ய விரும்புகிறாரு, அதுவும் அல்லாஹ் சொன்னாருன்னு சொல்கிறாரு. இது நியாயமானு கேட்டால் சட்டம் இருக்குதான்னு கேட்டாங்க. அடுத்ததாக இன்னொரு சின்ன ஒரு காமெடி சொன்னாங்க. அவங்க அபூபக்கர் அவர்கிட்ட போய் கேட்கும் போது அபூபக்கர் சகோதரர் முறைன்னு சொல்லி காமிச்சாருன்னு சொன்னாங்க. அபூபக்கர் இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் 6 வயசு குழந்தை மடியிலே விளையாடி கொண்டிருக்க குழந்தையை பார்த்து இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. இவர் ஆட்சியாளராச்சே, இல்லைன்னு சொன்னால் வெட்டுவார் குத்துவார். இப்படி இருக்கும்போது என்னத்தையாவது ஒரு காரணத்தை சொல்லி தடுத்து தான் பார்த்தாரு. ஐயா, உனக்கு சகோதரராக இருக்கிறனே, நான் சகோதரராக இருக்கனே, இது எப்படி சாத்தியப்படும் கேட்குறாரு. இதை கூட உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியல. இது அவர் சொன்னாங்களாம், தடுத்து பார்த்தார், வேறு வழி இல்லை, அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் கொடுத்தார். என்னங்க நியாயம்? அல்லாஹ்க்கு வேலை இல்லையா? இவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா? பப்பாட்டி இல்லையா? எத்தனை தான் கொடுத்துருக்கு. இவ்வளவு கொடுத்த பிறகும் அல்லாஹ் கொடுக்குறான்னு சொல்கிறானே, இந்த அல்லாஹ் எப்படி கடவுளாக இருப்பான்? இதை ஒழுக்கத்தை போதிக்குமா? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் ஈசாக்கு திருமணம் செய்தது குறித்து சகோதரனமோ பெரிய கேள்வி கேட்டார். அந்த ரெபேக்காளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 40 வயசு முதிர்ந்த வயசு தானே என்று கேள்வி வைத்தார். முதிர்ந்த வயதிலே திருமணம் செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்லலை. முதிர்ந்த வயதுடைய ஒரு கிழவர், 53 வயசு ஒரு கிழவர் இத்தனை பொண்டாட்டியும் அப்பாட்டியும் வச்சுக்கிட்டு 6 வயசு பிள்ளைய நிக்கா செய்ய விரும்புகிறாரு. இதைத்தான் நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம். அடுத்ததான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் சட்டம் இருக்குது, கன்னிகையாக இருக்கிற பெண்ணை தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயம். இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். பருவமடைந்த பெண்ணாக இருந்தால் திருமணம் செய்யலாம், வயசு தேவை இல்லை. இதுதான் அங்கே சொல்லப்பட்ட லாஜிக்கு. இப்போ கடைசியாக சுற்றி அவரும் அங்கே தான் நிற்கிறாரு. வயசு ஒரு காரணம் கிடையாது. ஒரு பெண்ணு திருமணத்திற்கு தகுதியாகிறாங்க அப்படிங்கிறதுக்கு வயசு ஒரு காரணம் கிடையாது. சுதாகரனை குறிப்பிடும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, 6 வயசுங்கிறத மட்டும் ஒப்பந்தோடு மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 9 வயசு. ஃபஸ்ட்டு இம்ரான்னா ப்ரெசென்ட் பண்ணும் போதே தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அவங்க 6 வயசில் நிக்கா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க திருமண வாழ்விற்கு தகுதியான போது தான் அவங்களோட வீடு கூடினார்கள்னு முதல் தடவை இந்த கான்செப்டை எடுத்து வைக்கும் போதே நாம் சொன்னோம். எதிர்த்தரப்பினர் என்ன விஷயங்களை சொல்கிறாங்கன்னு முதல்ல செவிதாழ்த்தி கேளுங்க. அதை விட்டுட்டு இவங்க போன வாட்டி சொல்லலை, இந்த வாட்டி ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க, என்னப்பா இதெல்லாம் ஒரு முறையான அணுகுமுறை இல்லை. அதனால் அதை கவனத்தில் வச்சுக்கோங்க.
பிஸ்மில்லா. அதே மாதிரி இந்த திருமண வயது அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து பெண்கள் வந்து இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான். பெண்கள் அப்படின்னாலே நிச்சயமாக அவங்க வந்து ஒரு பருவம் அடைவாங்க. பருவம் அடைகிறாங்கன்னா எந்த வயதில் இன்றைக்கி வந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு டைமிங் இருக்கும். ஸோ சில கண்ட்ரியில் வந்து 9 இருக்கலாம், 7 இருக்கலாம், ஒரு கண்ட்ரியில் 13, அந்த மாதிரியான ஒரு வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டிலே வந்து என்னுடைய பொண்ணோ இல்லை வந்து என் சகோதரருடைய பொண்ணோ வந்து வயசுக்கு வந்துட்டா நம்ம போய் என்னங்க சொல்லுவோம், ஏங்க இது மாதிரி என் புள்ள பெரிய மனுஷி ஆகிட்டா, குழந்தையாவலை என்னுடைய புள்ள பெரிய மனுஷி ஆகிட்டா தான் சொல்லுவோம். அதாவது அவள் வந்து பருவம் அடைந்து விட்டாள், அவள் வந்து தகுதி அடைந்து விட்டாள் என்பதை தான் நம்ம வந்து பெரிய மனுஷி ஆகிட்டோன்னு சொல்லுவோம். இவங்களாவே 6 வயசுனா குழந்தை, 9 வயசுனா ஆமாம் அவங்க திருமணத்திற்கு வந்து தகுதியாகி விட்டார்கள். இதை தான் வந்து இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்களாவே வந்து குழந்தை என்று சொல்கிறது வந்து அது உங்களுடைய சுய கருத்தை தான் அங்கே வந்து விளக்கப்படுதே தவிர இது வந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய புஸ்தகங்களின் தொகுப்பிலிருந்து ஆதாரமாக இன்னமும் தீர்க்கமாக தெளிவாக நிரூபிக்கப்படவில்லை. இன்னொரு விஷயம், அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குற இன்டென்ஷனில் அவர் இருக்கவே இல்லை அப்படின்றத வந்து அந்த ஹதீஸில் அவர் காட்டணும். ஏன்னா அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது, நீங்கள் வந்து என் சகோதராயிட்டே அவர் கேட்குறாங்க, இல்லை மார்க்க சோர் தான் அப்படின்னு சொல்லப்படுது, திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு டக்கு நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு வேறு ஆப்ஷன் எதுவுமே தெரியல, அதனால தான் இப்படி கேட்டார். ஏன்னா ஆவியானவர் வந்து உங்களுக்கு அறிவித்து தந்தார் அபூபக்கருக்கு வந்து இப்படி தான் வந்து இருந்ததுன்னு. ஹதீஸில் இல்லாத ஒரு விஷயத்த உங்கள் இன்டென்ஷனை நீங்கள் எப்படி ஹதீஸ்குள்ளே திணிச்சு கேள்வி கேட்கலாம்? அதாவது இந்த சம்பவம் இவர் இதுக்காக தான் இப்படி கேட்டிருப்பாரு அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த திணிச்சு கேட்கறக்கு உங்களுக்கு யார் வந்து அந்த அனுமதியை கொடுத்தது? இது வந்து விவாத அணுகுமுறையா இல்லை இது வந்து ஒரு ஒழுங்கான செய்யலாம் முதல்ல? ஏன்னா போன வாட்டி சொல்லும் போது என்ன சொன்னீங்க அப்படின்னா வேற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க. இல்லைங்க அந்த மாதிரியான வேர்டிங் அதில் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் சகோதரர்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க என்ன ரெஃப்யூட் பண்ணுறாங்க அப்படின்னா சகோதரர்ன்றனால வந்து மட்டும் அவருக்கு வந்து விருப்பம் இல்லை அதனால இப்படியான காரணமெல்லாம் சொல்கிறாரு. அவருக்கு விருப்பம் இல்லைன்ற விஷயம் அந்த ஹதீஸில் இருக்கா? அந்த ஹதீஸில் இல்லாமல் இன்டென்ஷனலாக நீங்களாக ஒரு விஷயத்தை ஏன் திணிக்கிறீங்க? திணிச்சு உங்களுடைய மனோ இச்சைகளை குர்ஆன் ஹதீஸில் திணிச்சு உங்கள் வாதத்தை வைக்காதீங்க. नारे तकबीर अल्लाहु अकबर, नारे तकबीर अल्लाहु अकबर, नारे तकबीर।